இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் வெளியான தகவலின்படி நிவர் புயல் கரையை கடந்தாலும் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க. சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோ வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் நேற்று அதி தீவிர புயலாக உருவெடுத்து மாமல்லபுரத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே சுற்றி சுழன்று கோர தாண்டவம் ஆடியது. மணிக்கு 150 கிலோமீட்டருக்கு மேல் வீசிய சூறாவளி காற்றின் ஆக்ரோஷத்தினால் மரங்கள், மின் கம்பங்கள் சரிந்து விழுந்தன. ஏராளமான கட்டட கூரைகள் காற்றில் பறந்தன. சென்னை உள்பட பல மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. கடலூரில் 22 சென்டிமீட்டருக்கு மேலான மழை பெய்தது. சென்னையில் 90 கிலோமீட்டருக்கு மேல் சூறாவளி வீசியதால் பல இடங்களில் மரங்கள் முறிந்தன. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தது. பல இடங்களில் வாழை மரங்கள், தென்னை மரங்கள் சாய்ந்தன. கார், ஆட்டோக்கள், வாகனங்கள் மீது மரக்கிளைகள் விழுந்து சேதமாயின. சென்னை சுற்றுப்புற மாவட்டங்களில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார கம்பங்கள் பல இடங்களில் சாய்ந்தன. இந்நிலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 மணி நேரத்துக்கு கனமழை கொட்டி தீர்க்கும். புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டாரத்திலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த நிவர் புயல் காரணமாக திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 16 மாவட்டங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. புயலால் பாதிக்கப்படுவோருக்கு நிவாரணம் வழங்கப்படும். இவ்வாறு தமிழக அரசு தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளது.